ஐம் ஸ்னேகா. நான் பெசன்ட் தாம்பரம் இன்ஸ்டியூட்ல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். anaconda.comனு சர்ச் பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வர லிங்கை ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல இங்க ஃப்ரீ டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன்ல கீழே ஸ்கிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஸ்டாலர்ல விண்டோ மேக் லினக்ஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க இது ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அங்க போலாம். ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு, நான் பைத்தான் ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே டவுன்லோட்ஸ்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நான் பண்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஐ அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க 2 ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் மீ, ஆல் டே யூசர். ஆல் டே யூசரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க லொகேஷன் கேக்குது, அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க ரிஜிஸ்டர் அனகோண்டா 3 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளியர் த பேக்கேஜ் கேட்சி அப்பான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இங்க நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் இங்க லான்ச் அனகோண்டா நேவிகேட்டர், கெட்டிங் ஸ்டார்டட் வித் அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு பினிஷ் கொடுத்துருங்க. பினிஷ் கொடுத்தோடனே வெல்கம் டு அனகோண்டான்னு வரும். இங்க உங்க ஸ்டார்ட் பட்டன்ல ஆல் கொடுத்துக்குங்க. இங்க அனகோண்டா நேவிகேட்டர், அனகோண்டா ப்ராண்ட், அனகோண்டா பவர் செல் ப்ராண்ட் இருக்கும். இங்க அனகோண்டா ப்ராண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஜூபிட்டர் நோட்புக்னு டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க நோட்புக் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கதான் உங்க ஃபைல் எல்லாம் நீங்க சேவ் பண்ணுவீங்க. இங்க எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன்னா, ஃபைல்ல கிளிக் பண்ணி நியூல நோட்புக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கதான் எல்லா ப்ரோக்ராமும் ரன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் அலோன் கொடுத்து இங்க ரன் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். இத ஃபைல சேவ் பண்றதுக்கு ஃபைல்ல சேவ் அஸ் கொடுத்து நான் இங்க டெமோன்னு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க சேவ் பண்ண ஃபைல் இந்த ஹோம் பேஜ்ல இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம்.